மைக்க வந்தோடனே உடைச்சிட்டேங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி ஹெவி. இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க. இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஆக்சுவலாக இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த டைட்டிலில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணும் சரி, ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமானு தெரியல. ஆக்சுவலாக பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்டையர் த டீம். கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் ரொம்ப பழக்கம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா இருக்கு அண்ணா. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலாக ஒரு 6 வயசு குழந்தை இல்லை, 5 வயசு குழந்தைலேருந்து அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லையும். கார்த்திக் பற்றி சொல்லணும்னா, சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார். பட் என்ன ஒரு புதுசாக, ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடித்த தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க.
என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும், கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும், எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு, ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேம்ல, அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பரா சொல்லியிருந்தாரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல ஆக்சுவலா, டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள், வாய்ப்புள்ள நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இந்த ஸ்டேஜ்ல இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழு வச்சதுன்னா அவன் பேரண்ட் எல்லாம் மேல கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர், எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி, இது எல்லாருமே எனக்காக, அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது என்னோட ஃபஸ்ட்டு மைக்கு. என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க, எப்படி என்னை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா, நான் என் லைஃப்பில் சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க நிறைய நியூஸஸ், சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறான், ஒரு பொண்ணு 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க, ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன். அண்டு எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன். என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்காக மம்மி டாடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்காக என் அக்காவும் வந்திருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, லைட்டு கூசுது. எங்க சர்மி எங்க இருக்க? வா தெரியாம என் கூட வந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க கை தட்டினாதான் எங்க அம்மா வருவாங்களாம். அம்மான்றது மிகப்பெரிய சூழ். ஆமா சினிமால ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கார்த்தி he got a wonderful family, those who are supporting for his cinema career. ஸோ கார்த்திகோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம லைக் கை ஒலி எழுப்பி ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இங்க எங்க மாமா அக்காவோட ஹஸ்பண்ட் வரணுமா? எங்க மாமா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. செந்தில் மாமா, எனக்கு இரண்டாவது தகப்பனாக என் வாழ்க்கையில ட்ராவலா இருக்கும் என் மாமா அவர்களே, எங்க இருக்கிறார்கள்?